என்னுடைய வாழ்க்கையில் என்னோட படிப்பு விஷயத்தில் ஆண்டவர் எங்களை எப்படி நடத்தினார், என் பெற்றோர் எப்படி எங்களை நடத்தினார்கள் என்பதை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே படிக்கணும், நிறைய மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், ஹல்லேலூயா, மார்க்ஸ் எல்லாம், படிப்பு எல்லாம், ஞாபக சக்தி எல்லாம், ஞானம் எல்லாவற்றையும் தேவன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையிலே எழும்பி 4 மணிக்கே எழும்பி படிக்கணும் அப்படின்னு சொன்னதே இல்லை. படிக்கிறதற்கு முன்பாக, உங்க புக்ஸை எடுக்கிறதற்கு முன்பாக ஜெபித்து விட்டு, புக்ஸ் எடுப்பதற்கு முன்பாக வேதத்திலிருந்து ஒரு சாப்டரை வாசித்து விட்டு நீங்க படிக்கணும் என்று சொல்லி கொடுப்பாங்க. படிப்புல ரொம்ப ஆசைப்பட்டு நாங்கள் படிக்கல. நானும் என்னுடைய அண்ணனும் ரொம்ப நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படலை. எங்கள் பெற்றோரும் ஆசைப்படலை. பெருமைக்காக சொல்ல, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்கிறேன். நாங்கள் 2 பேரும் அண்ணா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்டாக இருந்தோம். ஹல்லேலூயா. அதை குறித்து கூட நாங்கள் எங்கேயும் சொன்னது கிடையாது, எங்கள் பெற்றோர் சொன்னது கிடையாது. நாங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவப்படுத்தினதுனால ஆண்டவர் எங்களை முக்கியத்துவப்படுத்தினார். ஹல்லேலூயா. நாங்கள் எதிர்பாராத, நாங்கள் நினைக்காத, நாங்கள் ஆசைப்படாத உயர்வுகளை ஆண்டவர் கொடுத்தார். எப்பொழுது? முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நம்ம தேடும் பொழுது. பெற்றோர் இன்னைக்கு நிறைய கிளாஸஸ்க்கு நம்ம அனுப்புகிறோம். காலையில் எழும்பி படிங்க, அதை படிங்க, இதை படிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப புஷ் பண்ணுறோம். ஆனால் அதற்கு முன்பதாக நம்ம ஆண்டவரிடத்துக்கு நம்ம அவங்கள திருப்பும் பொழுது ஆண்டவர் சகல காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார்.